சச்சையா என்ன வீரதேவா? யாரு சாமியாரா போயிட்டியா? நான் எங்க வீரதேவன்? நான் தான் சாமியாரு. என்ன வீரதேவா? என்னடா யாரை பார்த்தாலும் வீரதேவன் இருக்க பைக்க முடிச்சவா நீ? கோவப்படாம கண்ணு தெரியுமாதியா கூட்டு விளையாட்டு வந்து மேலே ஏறுற? கண்ணு தெரியாதனாலதான் 3 கண்ணாடி வச்சிருக்கேன். 3 கண்ணாடி எதுக்கு? 3 கண்ணாடி இருக்கா? ஒரு கண்ணாடி போதும் இப்பெல்லாம். நான் 3 வச்சிருக்கேன். 3 எதுக்கு? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. வைத்தியகாரா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே கண்ணாடியில் தூர பார்வை கிட்ட பார்வை வச்சிடறாங்க. சரி அதுக்கு தான் கிட்டத்துக்கு ஒன்றும் தூரத்துக்கு ஒன்றும் வாங்கியிருக்கேன். அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? 3வது கண்ணாடி எதுக்குன்னா இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடணும்னா. உனக்கு கண்ணாடியில் பிரச்சனை இல்லடா முண்டை. கண்ணில் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இதுக்கு உனக்கு கண்ணாடி நிலக்கண்ணாடி தான் வாங்கி தரணும். வாங்கி போங்க. என்ன விஷயம்? நம்மகிட்ட ஒரு பார்ட்டி மாட்டியிருக்கு. அப்படியா? பார்ட்டி எப்படி சுமாரா இருக்குமா சூப்பரா இருக்குமா? என்ன நான் கேரளா வந்து கூட்டியாந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பந்தயத்துக்கு ஒரு ஆள் மாட்டியிருக்காப்ல. என்ன பந்தயம்? ஒன்றும் இல்லை. அந்த ஆள் பொய்யா சொல்லுவாப்ல. அந்த பொய்ய பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கணும். என்ன அவர் பொய்யா சொல்லுவாரு? அந்த பொய்ய பூரா உண்மைன்னு நம்ம ஒத்துக்கணும். அவர் சொல்றவங்க தான் பொய்யில், அதையே நம்ம உண்மைன்னு சொல்லணும். அப்படி சொன்னா 4000 ரூபா நமக்கு கிடைக்கும். எவ்வளவு? 4000. 4000மா? விழுந்துடாது. அவன் 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டான். ஆமா 4000 சரி. அவர் எது சொன்னாலும் உண்மைன்னு சொல்லணும். அவ்வளவுதான். என்ன பொய் சொன்னாலும் சரி அப்புறம் உண்மை. அப்படி சொல்றதா சரி. இந்த பஞ்சாயத்தை நான் பண்றேன்ல, இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? அதுல நீ கரெக்டா இருப்பியா? அப்புறம் உனக்கு 1000 ரூபா பொண்டாட்டி வப்பாட்டி இருக்குல்ல. பொண்டாட்டி வப்பாட்டியா? பொண்டாட்டி வச்சிருக்கேன். ஓஹோ, உனக்கு 1000 ரூபா கமிஷன் தாரேன். எவ்வளவு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? ஒண்ணு செய்யுங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம கருப்பூர்ல, இதுல யாராச்சும் ஒருத்தர் வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. ஏய் ஏப்பா? இல்ல நமக்கு 1000 ரூபா பத்தாது. டேய் வர்றதே எனக்கு 2000 ரூபா தானே வருமானா? உனக்கு 1000 எனக்கு 1000டா. எனக்கு 1000 ரூபா பத்தாது. இந்நேரத்தில் வேற ஆளை தேட முடியாது. தெரியுதா யாருமே? சரி அருமை. சரி அருமை தெரியுது. சரி நீ எவ்வளவு தான் எதிர்பார்க்குறேன்? எனக்கு 500 ரூபா வேணும். எவ்வளவு? 500 ரூபா. என் செல்ல குட்டி ஒடியாங்க. உனக்கு நான் 500 ரூபா தரேன். அப்புறம் பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே இந்த 500 வச்சுக்க, 1000 வச்சுக்க நான் வாங்க மாட்டேன். உனக்கு போய் இந்த 1000 கொடுப்பா 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு, 4 நோட்டு, 30 ரூபா நோட்டுல 3 தரேன். அப்புறம் என்ன பஞ்சாயத்து ஆரம்பிச்சுமா? அமைதி அமைதி அமைதி. அவங்கெல்லாம் சும்மா தான் இருக்கா, நீ மூடு. சாமியார் ஐயா, சாமியார் ஐயா வாங்க. ஜட்ஜி வந்திருக்கார் பார்க்கலையா? அப்படியா? ஆமா இவன் யாரு? கையில காலில் விழுந்து கூட்டியா இருந்திருக்கேன். அந்த அமேவன் பையனா இருந்தாலும் மரியாதை தெரியுமா உங்களுக்கு? அறிமுகப்படுத்தினேன். ஏகப்பட்ட கேஸ். அதை விட்டுட்டு இங்க வந்து நம்ம கேஸ் வந்திருக்காங்க. சரி நம்மளுக்கு 2 கேஸ் தேவைப்படுது. பூரா தீந்துருச்சான். நேற்றே சொன்னிச்சு கேஸ். அவன் என்ன சிலிண்டர் போடுறவன்? அவன் பஞ்சாயத்து. சரி புறாவத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா? தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? ஆமா ஆமா அது உண்மைதான். அதாவது எதுவாக இருந்தாலும் நடுவர் தீர்ப்பே இறுதியான. அப்படி சொல்லுங்க. நம்ம மண்டலத்தில் யார் ஆரம்பிக்கிறாங்களத நடுவர்கிட்ட நம்ம 2 பேருமே கேட்டுருவோம். அது நியாயமான சின்ன. சரிதானே? நடுவர்கிட்டே கேட்டுப்போம். வாங்க ஐயா. டேய் ஏறா உன்னை என்ன சொன்னேன்? அங்கே பிளாக்ல சரக்கு ஓட்டுற நாயாட்ட உட்காந்துருக்கேன். என்ன ஏந்திரி முதவி, இந்த சேர் உனக்கு தானே போட்டுருக்கு உட்கார. சேர் உனக்கு தானே போட்டுருக்கு. சேர் யாருக்கு? உனக்கு தான் போட்டிருக்கேன். நான் யாரும் வர்றா விட்டு நான் உட்காந்துருக்கேன். கஞ்சா குடிக்கிறாங்க. போய் உட்காருங்க போ. புறாவத்தை ஆரம்பிக்கணுமா? தாங்கள் ஆரம்பிக்கிறீர்களா? தாங்களே பீயுங்கள். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும். அது எல்லாருக்கும் ஒரு இயற்கை தானே. அவர் தானே ஆரம்பிச்சிருக்காரு, கேட்டுக்கிட்டு தானே ஆரம்பிச்சாரு. அவர் பேச்சு முடிக்கட்டும். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். என்னன்னு?
எப்பா அவங்க அப்பா அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து லெட்டர் போட்டாப்லையே அவங்க அப்பா. நான் கேட்குறேன், வெறும் 4000க்கு ஆசைப்பட்டு முரட்டு ருசியில் கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. இதுதான் ஆரம்பம். இதுக்கே நீ காலை பிறந்தேன்னா காசு எப்படி வாங்குறது? வாங்காம விட மாட்டேன். பார்க்குறேன், தபால்காரர் வண்டி இவங்க வீட்டில் நிற்கிது. இவர் போட்ட லெட்டர் தான் இங்கே பட்டுவாடாக்கு வந்திருக்கு. பாருங்க சின்ன காலத்தில் இறங்கி வச்சு அவரவே ஒத்துக்க வைக்கிற மாதிரி பொய்ன்னு சொல்ல வைக்கிறேன். நீ சொல்ல ஐயா பாப்பா. என்ன எழுதுன்னு கேளுங்க. வாட் மேட்டர் ரைட்டிங்? அப்பாவுக்கு என்ன எழுதுறியா? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருக்கேன். அதான் சின்ன பிள்ளைய தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். 4000 நம்ம 500 வாங்கிக்கடா. அதே சொல்லாத. அவரும் யானையை கட்டி விட்டார். நானும் பிறந்து விட்டேன். அப்புறம் என்ன? நான் பிறந்த உடனே என்னை பார்த்தது யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. யானைன்னா மதம் பிடிக்கிறதும் பூனைனா பால் குடிக்கிறதும் சகஜம் தானே. சரியா சொன்னீங்க. மதம் பிடித்தால் என்ன செய்வோம்? சங்கிலியில் பிடிச்சி நறுக்கும் கட்டி கிழிச்சா உன்ன மாதிரி உன் பேச்ச கேட்டு கேட்டு வீணாச்சம் போச்சு. சங்கிலியில ஒண்டி கட்டி வச்சா அத்துக்கிட்டு ஓடுது யானை. பிறந்து பூரா பிறகு பயத்துல நடுங்கிறாங்க. நான் பிறந்தவன் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. யானையை பிறந்த உடனே யானையை கட்டணும் என்னடா பண்றது? உங்களுக்கு பயங்கரமான யோசனை. என்னடா பண்றது யோசிச்சேன். யானையை கட்டுறதுக்கு பாருங்க என்ன பண்றேன்னு. இந்த இமை இருக்கிற இமையில இருந்து ஒரு முடிய பிடுங்கினேன். ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். பிறந்த உடனே யோசனை, இமை முடி எடுத்து யானையை கட்டிட்டியா? என்ன அறிவாளிக்குது? நீங்க இங்க வாங்க, யானையை எதிர கட்டுறிய போட்டேனா? சங்கிலியில் கட்டினா அவ்வளவு பெரிய உருவம் எப்படி நிற்கும்? ஆமா, இமை முடி எடுத்து கட்டினீங்களே, அது மேலிமை முடியா கீழிமையா? மேலிமை முடி. ஏன்னா கீழிமை முடியா படக்கு அத்துரும். அதுக்கு தான் கேட்டேன். நீங்க சொல்லுங்க. ஏய், நான் பொய் சொல்ற விஷயம் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? இனி எது சொன்னாலும் சொல்வதெல்லாம் உண்மை. 4000 500 அந்த கணக்குல இருக்காங்க. ஒரு தடவை யானை இப்ப பாரு, ஒரு தடவை யானையை கட்டினேன். இன்னொரு தடவை யானையை நிப்பாட்டணுமே, என்ன பண்றது? ஆமா, பக்கத்துல பார்த்தேன் ஒரு கொசு இருந்துச்சு. கொசு குண்டில கட்டி விட்டுட்டேன். 6 மாசம் ஆனாலும் யானை அசையாது, அங்கேதான் கிடக்கு. 4000 நம்ம 500. ஐயா, நான் ஒன்று சொல்றேன் கேட்குறியா? என்ன? நான் கட்டின 2000 நீங்க கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். மேற்கொண்டு 2000 கொடுத்தாலும் அவன் தீர்ப்பு எழுதாம கேச முடிக்க மாட்டான். ஏன்னா பல நாள் தீர்ப்பு சொல்ல முடியாம தவிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கேஸ் மாத்திருக்கோம். கொசு குண்டில கட்டினோன்னா இப்ப பாரு, கொசு பயத்துல பறக்க ஆரம்பிச்சு. சும்மாவா வந்துச்சு, யானையை தூக்கிட்டு பறக்குது. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன விரதவா? 4000 நம்ம 500 தூக்கிட்டு போகுது. அது தூக்கிட்டு போனா நான் போனோம்னா பின்னால ஓடி போறேன். அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி போறேன். அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். சும்மா விடுவேனா? நெருங்கி பக்கத்துல போனோம்னா கொசு பயத்துல ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. யானை தொப்பு தொப்பு நடந்திருக்குமே, யானையை காப்பாத்துறீங்களா இல்லையா? என்னது? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்பு நடந்து என்ன விடுது? இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தீங்க. என்ன விடுது? உன் பேச்சை கேட்டுட்டாண்டா நெஞ்சு வலிக்குது எனக்கு. நெஞ்சு வலிக்கா? நெஞ்சு மட்டும் வலிக்க. அடே அது கொஞ்சம் நெஞ்சு கேட்டா 128 போன போடுறாங்க. போன் போடுற வண்டி வர இப்போ கூட்டிட்டு போறோம். நம்ம திருப்பத்தூர் ஆஸ்பத்திரி. ஆமாடா, சீக்கிரம் கூட. ஐயோ, நம்ம கிரிதர் சார் திருப்பத்தூர்ல தான் இருப்பாரு, ஆர்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட். இந்த பக்கம் தான் திருப்பத்தூர். ஆமா, 108க்கு நம்பர் சொல்லுங்க. இப்போ நான் கூட்டிட்டு போறேன், அவங்க செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு வச்சுனா? சும்மா இருக்கேன். ஆமா, 108க்கு நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. நம்பரை சொல்லுங்க. 108 தான். கொஞ்சம் வழியை போட்டுங்க, நான் காப்பாத்திடுறேன். நம்பரை மட்டும் சொல்லுங்க. சரியா? அடே மூதேவி, 1 ஓடு. 1 போட்டேன். சைவர் ஓடு. சைவரும் போட்டேன். 8 ஓடு. 8 போட்டேன். அவ்வளவுதான். இன்னும் 7 நம்பரு. 10 நம்பர் போட்டா தானே வண்டி வரும். எனக்கு தெரியாதா? வா, வலிக்கல. என்ன 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 வலிக்கலடா, போடா. போன் நம்பர் தெரியாதா? சொல்ல வேண்டியதானே. சாமி உங்களுக்கு தெரியுமா? 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையனே தான்டா. அவன் அப்பவே 1000 தர்றீங்க போது எனக்கு 500 வேணும்னு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கான். யூ கண்டினியூ. தூக்கிட்டு போச்சு. நான் பின்னால ஒண்ணு
போற வழியில கொசு குண்டி இருந்து யானை கீழே விழுந்துச்சு. அப்படியா இறுக்கி கட்டுறது கொஞ்சம் லூசா கட்டுறது இல்லையா? ஐயா என் பணம் கூட 2000 வேணாம், என்ன ஆள விடுங்க. இல்ல யாரும் தப்பிக்க முடியாது, புலிவாயில மாட்டின மாதிரி. சரி யானையை எடுக்கலாம் அப்படின்னு கீழே வர்றேன். இந்த யானையை என் மையம் இளையவன் தூக்கி மூக்கு ஓட்டைகளை நுழைச்சுக்கிட்டானே. அது ஒரே நேரத்தில் 5-6 யானை உள்ளதுன்னா இது ஒரு யானை. நீ பார்த்த 4000 நம்ம விட்டு 500. அப்புறம் என்ன நேரம் வந்தேன், உங்க 2 பேர் முகத்திலே முடிச்சுட்டேன். அப்பாடா, ஏதாச்சும் போயின்னு சொன்னமா எப்படா சொல்லுவீங்க? உங்களை பார்த்தேன்னு சொன்னேன், கதையை முடிச்சுன்னு சொன்னேன். உங்க கதையை முடிக்காம நான் போறேன். நீ என்ன சொன்னாலும் சொல்லுவோம். நான் முன் ஜென்மத்துல மன்னர். ஆமா உண்மைதான். நீ மந்திரி. ஆமா அவர் காவலர். சரி, பணம் என்கிட்ட கடை 4000 ரூபாய் கேட்கிற. யாரு நீதான். நான் எப்ப 4000 ஞாபகம் இல்லையா? சாமிகிட்ட போய் ஒரு 5000 பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு வரலையா? 4000. ஆமா, போன ஜென்மத்துல என்ன பேர் 4000 நம்ம விட்டு 500. அப்புறம் ஆமா 4000 ரூபாய் நான் கடை கொடுக்கும் போது கேட்க, நீ எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல கட்டுறதுனால அடுத்த ஜென்மத்துல கட்டுறேன்னு சொல்றேன். ஆமா ஆமா, நல்லா சிரிச்சுக்கிட்டேன். 4000. சரி நான் தந்துறேன், சாட்சி யாருன்னு கேட்டேன். நான் அங்கேயானு இருந்தேன். 4000. ஐயோ ஆமா, நான் கொடுத்துட்டேன். அப்புறம் கேள்வி போட்டாரு. துரதிருஷ்டமா எது நாட்டு மன்னர்கள் போட்ட தண்ணியில 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அடினா அந்த அடி அடிச்சாச்சு, ரத்தம் வந்துட்டு போன ஜென்மத்துல அடிச்சது. ஆமா, இந்த ரத்தம் கூட கிடக்கு. 4000 நம்ம விட்டு 500. வெற்றி நமக்கு தான். வீரதேவா மறு ஜென்மத்துல பிறந்தான் பெருமாள் அறியான்னு சொல்றாச்சு. ஆமா ஆமா ஆமா, அவங்க போய் சொல்ல வர்றாங்க. நீ எப்பதே தடுக்குற? நீ கூட ஆமாதான். ஆமா, நான் நாரதர். ஆமா, இப்ப நீ காவலர். ஆமா, ஒரு பலவாத்தியம். ஆமா ஆமா தானே? ஆமா. போன ஜென்மத்துல 4000 வாங்கினது. ஆமா, எப்படா கட்டணும்னு சொன்னேன். ஆமா, இந்த ஜென்மத்துல இல்லை நானு. அந்த ஜென்மத்துல கட்டறது. ஆமா ஆமா, சாட்சி யாரு? ஆமா ஆமா. போன ஜென்மத்துல கடை கட்டினியா? இல்ல இல்ல. ஏன் கட்டல? செத்துட்டோம்ல. மறுஜென்மம் பிறந்தியா? ஆமா. யாரா பிறந்த? நீங்க பெருமாள் நான் அரியரே சொல்றாங்க. இப்ப யாரா இருக்க? நாரதர், நான் காவலர், ஒரு பலவாத்தியம். எல்லாம் உண்மைதானே? உண்மைதானே? போன ஜென்மம் 4000 வாங்கின இல்ல. ஆமா. அடுத்த ஜென்மத்துல கொடுக்கணும்னு சொல்லல. அந்த 4000 இப்ப குடுறா. ஆமா குடு. நீ தான் ஆமா ஆமா சொல்லுங்க. அது போயிடுச்சு, அந்த சீன் போயிடுச்சு. அது இல்ல, வாங்கின கடனை குடுறா. என்ன 4000 வாங்கின இல்ல, அந்த கடனை குடு. யாரு வாங்கின? என்ன என்ன அதான் ஆமான்னு சொல்றேன். ஆமா ஆமாங்க. ஆமாண்ணா, நமக்கு தான் காசு சொன்னேன். அது நீ ஜெயிக்கிற ஆசை கொண்டு வா. வாங்கின கடன் 4000 கொடு. எப்ப வாங்கினேன்? அப்ப புரியுதானே? இல்லையா? வாங்கினியா வாங்கலையா? போன ஜென்மத்திலயா இல்ல வாங்கினேன். அப்ப குடு. அதான் ஆமாங்கல்ல. அப்ப வாங்கின கடன் குடுறா. ஆமாங்கண்ணா. யோ அப்போ வாங்கல போடா. அப்ப புரியுதானே? வாங்கின கடன் உங்க வாங்கல இல்ல. புரியுதானே? அப்ப பணத்தை சேர்த்து. இல்லையா? முதல்ல ஆமானாலும் உங்களுக்கு காசு கேட்குற, இப்போ இல்லைனாலும் காசு கேட்குறீங்க. அது அழுகு நாட்டமா இருக்கு. ஓட்டி காசு குடியா? நடுவரை வச்சுக்கிறேன் கட்சி 2 நாள் தான். என்ன பண்றீங்க? என்ன பாக்குறீங்க? என்ன பிள்ளையார் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. பிள்ளையார் இல்லையாடா? டேய் 3 கண்ணாடி நாய், அது முருகன்டா. கேட்டா சும்மா இருக்கவனே என் தலையில அடிச்சு ஆமான்னு சொல்லு ஆமான்னு சொல்லி தானே பிள்ளையார் என்ன அப்படி கிளம்பி போயிருக்காரு. சுகர் வந்துருச்சான். ஆமா ஆமான்னு சொல்லி இப்ப ஆமா நாளும் காசு கேட்கறாரு, இல்லைனாலும் காசு கேட்கறாரு. என்ன அதுங்க? பஞ்சாயத்து நான் பண்றேன், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். 4000 நமக்கு இப்ப பாருங்க. இப்போ என்ன செய்ய போறான்னு தெரியல. பஞ்சாயத்து முடிச்சு கிளம்புங்க கிளம்புங்க. இருங்க இந்த வழிப்பறி பண்ணுவார் போல இருக்கு. ஏன் பறக்குறீங்க? ஐயா இதுல எவ்வளவு இருக்கு பாருங்கய்யா. முடிஞ்சு பஞ்சாயத்து. அப்பா நீங்க எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கா? நீங்க எவ்வளவு கட்டினியா? 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? நாங்க 2000 கட்டணும், நீங்க 2000 கட்டுறீங்க. அதுல 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? மொத்தம் 2000. வந்து உங்கள்கிட்ட நான் திருப்பி 2000 நீங்க கொடுத்தா கொடுத்துருங்க. அதானே 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? எத்தனை 4 நோட்டு தான் இருக்கேன். சரி இப்ப வாங்க.
என்ன ஜெயிச்சியா கருப்பூர்ல வந்து எங்களை ஏமாத்திச்சு நீங்க போறது என்ன ஜெயிச்சியா நான் கேக்குறேன் உங்க மயன் யானையை தூக்கி எதுல விட்டான் எங்க எல்லாம் பார்த்தா கேணும் சட்டையை பிடிக்காது எனக்கு கொலகாரம் உங்களுக்கு தெரியாது போயா நீங்க பணத்தை உனக்கு ஜிபேல பண்ணுறியா போயா அங்கே கொண்டு விடாயா குரலையை கடிச்சாலும் ரத்தத்தை குடிக்காம போனியா இங்கே போய்யா இப்படியே போனா பஸ் வந்து வரியா அந்த முச்சத்தில் கருப்பூர் விளக்கு இருக்கியா யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட சொன்னேன் என்ன அறிவு என்ன பூவு யார் பூ பூ சரி இது இருக்கிற இங்கதான் கூப்பிட்டார போய் ஏங்க பொண்டாடிக்கு வாங்கி போறது இல்லையா பூவு பொண்டாடிக்கு வாங்கி போறது நல்லா கையில பெம்பா வாங்கி போடுதானே அப்படி அப்படியே வாங்கி போறேன் அது இருபது போட்டு போவாங்க பூவை மறைச்சு கொண்டு வரேன் மறைச்சு கொண்டு வரணும் ஏன் திட்டுவா யாரு திட்டுறது ஏய் பொண்டாட்டி ஏன் மறைச்சு வச்சு கூட்டிடுற ஐயோ அது ஏன் பொண்டாட்டியே இல்ல கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கியா உங்க கூட இவ்வளவு நாளா இருக்கேன் பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் இங்க வாங்க இதுல 4000 இருக்கு உங்களுக்கு 5 எண்ணுவேன் நீ சரியான உங்க அப்பா பிரம்மாவுக்கு மாப்பிள்ளைனா மயன்னா 5 எண்ணுக்கு அந்த 4000 காசு எடுத்துட்டு ஓடிடுங்க சரியா பாப்போமா நான் பண்ணாத பஞ்சாயத்து அவர் காசை தொடர்ந்து கையை வெட்டுறனால இருக்கு வீரத்தவா 4000 நமக்கு தான் 500 எனக்கு தான் 5 எண்ணுமே அதுக்குள்ள எடுத்துட்டு ஓடணும் பாப்போம் யார் ஊர்ல வந்து கருப்பூர்ல வந்து எங்கள்கிட்ட 1 1 கால் 1 1 முக்கால் 2 2 கால் 2 முக்கால் 3 எண்ணிக்கை விட்டு போறோம் 3 எண்ணி நக்கல நீ பாரு என்ன சிரிப்பு அடியல என்னன்னு கேட்டேன் இல்ல கையை வெட்டுவோம்னு சொன்னதுக்கே சாமியார் ஓடிட்டாரு அதான் நம்ம ஆனா இங்க இருந்த காசு சாபாஸ் அதான் வீர தேவைங்கிறது நம்ம ஜெயிச்சுட்டோம்னு சொல்லவும் அந்த காசு எடுத்து பத்திரப்படுத்துறீங்க இருக்க அது சரி நம்ம பேச்சுப்படி பஞ்சாயத்து முடிஞ்சோட 500 எனக்கு நீங்க தரணும் அந்த 500 கொடுங்க நான் அடுத்த பஞ்சாயத்து கிளம்புறேன் வாங்க நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒவ்வொன்னா கிளம்பிய சொல்லுங்க பஞ்சாயத்து பண்ணோம்ல நீங்க பஞ்சாயத்து பண்ணீங்க ஏண்டா வைக்காத சொல்றேன் 1 முக்கால் 2 முக்கால் காசு வச்சுருக்கா கரண்ட் பிள்ளை கட்டுற காசுடாடே இங்க இருக்க நாளைக்குள்ள கட்டல பீல பிடிக்கிறாங்க ஏன் அழுகுறியா அப்புறம் காசு கண்ணீரை தொடஞ்சா நல்லா நெஞ்ச நிமித்துங்க எனக்கு முன்னாடி நெஞ்ச உங்களுக்கு 4000க்கு 5000 தானே சரியா கரண்ட் பில்லாம் கட்டிடலாம் ஓகே நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன் சின்ன கேள்வி தான் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க மேற்கொண்டு 1000 ரூபாய் தர்றேன் கிளம்பு அமைதி